ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெய்லி வந்து நம்ம சேமிப்பு வந்து அவசியம் அப்படின்றத வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். டெய்லி வந்து நம்ம ஏன் சேமிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே நாளில் வந்து நம்ம மொத்த அமௌண்ட்டும் வந்து எடுத்து வச்சிட முடியாது, கரெக்டுங்களா? அதனால் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க நகைலாம் வந்து ஒரே நாளில் ஒரே டைமில் வந்து எடுத்தது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில சேமிப்பு பண்ணி தான் இந்த நகை எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேரளா செட் வந்து நம்மளுக்கு வந்து 3.5 பவுன் தான் வந்து அந்த ஆரமே வந்து 3.5 பவுனு. நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.25 பவுன். சரிங்களா? இது வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷம் 9 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வந்து வந்த ஸ்டேஜ் அப்போயே வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். பட் வந்து நான் வந்து யூஸ் வந்து அதிகமாக பண்ணல. நான் எப்போவுமே வந்து ரொட்டேஷன்லேயே தான் இருக்கும். அதனால் வந்து நான் யூஸ் பண்ணலை. இப்போ வந்து கொஞ்சம் நகையை வந்து வச்சுருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப பார்வையாக வந்து இருந்தது. இப்போ தான் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ தினமும் வந்து சேமிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ தினைக்கும் வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேமிலியை பொறுத்து ஒரு டார்கெட் வந்து நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு நாளைக்கு வந்து 10 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ 100 ரூபான்றது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சீட்டு வந்து இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ நீங்கள் கோல்டாக தான் சேமிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து பல விஷயத்துக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதனால் கோல்டை வந்து நம்ம சேமித்து வைக்கிறோன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் திடீர்னு போயிட்டு ஒரு லிக்விட் கேஷாக வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கோல்டு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் ஆர்டிஓ எஃப்டிஓ அப்படி இல்லைன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸோ அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நம்மளுக்கு வந்து 1 இயர் ஆச்சும் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே வந்து மினிமம் 1 இயருக்கு தான் நம்மளுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாததுனால டக்குன்னு லிக்விட் கேஷாக வந்து மாற்றணும் அப்படின்றதுனால கோல்டு மேலே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பெண்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு நல்ல விஷயம். யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையில்லாதப்ப நம்ம வந்து ப்ளட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை வந்து விரும்புகிறாங்க மற்றும் வந்து தங்கத்தை வந்து சேமிக்கணும்னு வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அதுதான் வந்து பெரிய ஹைலைட்டு கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ விலை விற்குதே, நம்ம எப்படி கோல்டு சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சேவிங்ஸை வந்து அதிகப்படுத்தணும். சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறப்ப இதுதான் வந்து நம்ம மைண்டில் வந்து வரும். சரிங்களா? கோல்டு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோல்டை வந்து அதிகமாக வந்து சேமிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட சேமிப்பு தின சேமிப்பாக இருக்கலாம், மாத சேமிப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து வார சேமிப்பாக இருக்கலாம். இந்த சேமிப்பெல்லாம் வந்து நீங்கள் உயர்த்தினால் மட்டுமே கோல்டு வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும். சரிங்களா? இப்போ ஏன் கோல்டு இவ்வளோ ஹைக்கில் வந்து போயிட்டுருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மட்டும்தான் வந்து கோல்டு வந்து எடுத்து வைக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு நாடுமே வந்து அவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு திடீர்னு வந்து அவங்களுக்கு எதனா தேவைப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு தான் வந்து சேல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ கோல்டு வந்து பாராக வந்து வாங்கி வச்சுருவாங்க. நம்மலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா டன் கணக்கில் வந்து கோல்டு வந்து வாங்கி வைப்பாங்க. திடீர்னு ஒரு அவசர நிலை ஏற்பட்டுச்சுன்னா கோல்டை தான் வந்து எடுத்து இது பண்ணுவாங்க. பொருளாதாரத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோல்டு வந்து நிறைய பாராக வந்து கையிருப்பு வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சப்போஸ் வந்து போர் வரப்பவும் சரி எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கோல்டு ரொம்பவே வந்து வீட்டுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம யூசேஜ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள். கொஞ்சம் லிக்விட் கேஷாக வந்து நீங்கள் வந்து எடுத்து கோல்டு வந்து வாங்குங்க. அதுக்கப்புறமா வந்து
டிஜி கோல்டு கூட சூப்பர் நல்லா வந்து போயிட்டுருக்குது. நம்ம நினச்சப்ப கேஷாக வந்து மாற்ற முடியாது. அந்த 11 மந்த்ஸ்னால் 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணணும். பட் நீங்கள் காயினாக வந்து வாங்குறீங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து அதை கேஷாக வந்து மாற்ற முடியும். ஸோ உங்கள் கையில் எவ்வளோ கோல்டு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அடுத்த தேவை என்ன இருக்குது அப்படின்னு வந்து நான் இது முடிஞ்சோடனே இன்னொரு பிளானும் நான் யோசித்து வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு என்ன கோல்டு இருக்குது, நம்ம என்ன கோல்டு வாங்கலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் யோசித்து வைக்கும்பொழுது தான் உங்களோட தேவைகள் வந்து அந்த இடத்துல வந்து தேவை இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன இருக்க போகுதோ அதை வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கும் வந்து தங்கத்தோட நிலை வந்து வேறுபாடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் வந்து அதுக்கேற்ற மாதிரியும் வேறுபாடாகும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 பவுன் இருந்தால் போடும் எங்கன்னா போட்டு போகிறதுக்கு. மற்றதெல்லாம் வந்து நான் காயினை வந்து சேர்த்து வைக்க போகிறேன். கோல்டை தவிர நான் வேறு எதனா வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் யோசித்து வைப்பேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட மனநிலையும் வேறுபடும். அதே மாதிரி தேவைகளும் வந்து வேறுபடும். ஸோ இந்த மாதிரி யோசித்து நம்ம கோல்டை வந்து சேமித்து வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.